பிடிச்சிருக்குன்னு ஒருத்தரை காட்டினா இப்படி கிண்டல் பண்றீங்க. எனக்கு அவர் தான் வேணும். வசு, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. எவ்வளவு ஓவரா வேணாலும் இருந்துட்டு போட்டும். வாழ போறவ நான் தானே. என் மனசுக்கு பிடிச்சவரை என் கண்ணால பார்த்து அநியாயமா மிஸ் பண்ணிட்டோமே. இனி நீங்க எப்படி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பீங்க? போங்க சார். உங்க மேல இருந்த நம்பிக்கையே போச்சு. வசு, இவனை விடு வசு. இவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ளைய உனக்கு 1000 மாப்பிள்ளைய பிடிச்சு தர. இனி எந்த மாப்பிள்ளையும் எனக்கு வேண்டாம். இவர் தான் எனக்கு வேணும். முடிஞ்சா தேடி கண்டுபிடிச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. இல்லனா குட் பை. ஏய், ஐயோ தேங்காய் பொறுக்கி, இவன் என்ன இப்படி ஆயிட்டா? அவன் மூஞ்சியை என்னாலேயே பார்க்க முடியலையே. எப்போ வருவீங்க ஆனந்த்? இப்போலாம் உங்க நினைப்பாவே இருக்கு. நீங்க ஜெயில கஷ்டப்படுறத நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஃப்ராடு ரஞ்சித் தான். அவன் இப்ப எங்க இருக்கான்னு வேற தெரியவே மாட்டேங்குது. சீக்கிரம் அந்த கடவுள் அவன் இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துடணும். அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு உங்களை நான் ஜெயில இருந்து வெளியில கொண்டு வரணும். நான் கும்பிடுற கடவுள் நிச்சயமா அதை காட்டி கொடுப்பா. ஒரே ரூம்ல அடைஞ்சு கிடக்கிறது நரகமா இருக்கு. இன்னும் 1 மாசம் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடும். ஆனா அது வரைக்கும் வசுந்தரா கையில மாட்டிடக்கூடாது. இந்த காந்தி பேச்சை கேட்டு அர்ஜுன் வீட்லயே தங்கிட்டமே. இதனால பிரச்சனை எதுவும் வந்துருமோ? வந்தாலும் சமாளிச்சுதான் ஆகணும். காலை நீட்டி வைப்போம். இது வேற. நின்னு தொலை. எங்க இருந்து சத்தம் வந்தது? ஸ்டோர் ரூம்ல இருந்தா? வெளியில பூட்டி இருக்கு. உள்ள யாரு இருப்பா? ஏறி இறங்கறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடுவேன் போல இருக்கே. ஐயோ, இவ எதுக்கு இவ்வளவு தூரம் மேல வந்தா? இங்கெல்லாம் வரமாட்டான்னு நினைச்சேனே. ஏற்கனவே சாப்பாடு கொடுத்துட்டு போனதை பார்த்தா அதுல ஏதாவது சந்தேகம் வந்திருக்குமோ? பயப்படாது பயப்படாது காந்திமதி, சமாளிக்கணும். மீனாட்சி, மீனாட்சி, அது இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல பாட்டி, நான் மாடிக்கு வந்திருந்தேன். ஆனா இந்த ரூம்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு. சத்தமா? என்ன சத்தம்? ஏதோ கீழே உருள்ற மாதிரி ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. உள்ள யாராவது இருக்காங்களா பாட்டி? பாவி ரஞ்சித், உள்ள என்ன கலாட்டா பண்ணி வச்சான்னு தெரியலையே. சத்தம் வராம இருடான்னா அவனுக்கு புரியலையே. எங்க அப்பன் குதிர்க்குள்ள இல்லன்னு இவனே மாட்டி விட்டுருவான் போல இருக்கே. ஐயோ, என்ன பாட்டி யோசிக்கிறீங்க? ஐயோ, இது என்னமா சின்ன பிள்ளை தரமான கேள்வி. அதான் வெளியே பூட்டி இருக்கே, தெரியல? பூட்டி இருக்கிற ரூம்ல யாரு உள்ள போக முடியும்? இல்ல பாட்டி, உள்ள இருந்து ஏதோ உருள்ற சத்தம் எனக்கு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் இங்க வந்து நின்னப்ப யாரோ நடக்கிற மாதிரி எல்லாம் சத்தம் கேட்டுச்சு. எனக்கு இது என்னமோ சந்தேகமா இருக்கு பாட்டி. மாட்டிக்கிட்டுமே, என்ன பண்ண? பாட்டி, எதுக்கு இப்போ சிரிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல மீனாட்சி, இதே மாதிரிதான் அன்னைக்கு ஒரு நாள் நான் படியேறி வந்தேனா, அன்னைக்கு உள்ள ஒரே சத்தம். உள்ள யாரோ கடபடா கடபடான்னு உருட்டுற மாதிரியே ஒரு சவுண்டு. எனக்கே அன்னைக்கு பயமா போச்சுன்னா பாத்துக்கேன். ஏதோ உள்ள யாரோ திருடன் தான் இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு அந்த திருடனை உண்டு இல்லன்னு ஆக்கிடுறேன்னுட்டு இவ்வளோ பெரிய கட்டையை எடுத்துக்கிட்டு அப்படியே பூட்டை திறந்து அப்படியே மெதுவா நான் உள்ள போனா, இவ்வளோ பெரிய பூனை ஒரு டப்பாக்குள்ள தலையை விட்டுக்கிட்டு கடபடா கடபடான்னு உருட்டிக்கிட்டே கிடக்கு. நான் நினைக்கிறேன் இன்னைக்கும் அதே பூனை தான் உருட்டி இருக்கும். சரி பாட்டி, நீங்க சொல்ற மாதிரி அத பூனைனே வச்சுப்போம். ஆனா கதவு தான் பூட்டி இருக்கே, அப்ப அந்த பூனை எப்படி உள்ள போச்சு? அது கேள்வி மேல கேள்வி கேட்டு சாவடிக்கிறாளே. இதுக்கு மேல அவன் எதையாவது உருட்டாம இருக்கணும். நல்லா கேட்டப்போ நான் தான் வெளியே போன பூனைய உள்ள வச்சு அப்படியே பூட்டிட்டேன்.
அடையேம்மா நீ வேற. அது சரியான திருட்டு பூனை. ஒரு இடத்துக்குள்ள நுழையணும்னு நினைச்சதுன்னு வச்சுக்கியே, அது திட்டம் போட்டு எப்படியாவது உள்ள நுழைஞ்சிரும். நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீ கேள்விப்பட்டதில்ல? தலையாற்ற கேள்விப்பட்டிருக்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? அந்த பூனையை நான் பாத்துக்கிறேன். ஆமா, நீ எதுக்குமா மாடி ஏறி இப்ப வந்த? அதான் சொன்னேனே பாட்டி, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக வந்தேன். இத பாரு மீனாட்சி, நீ வயத்து புள்ளக்காரி. மாடி ஏறி வந்து ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பு சொல்லு? கொஞ்சமாவது உனக்கு பயம் இருக்குதா? ஐயோ பாட்டி, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நான் அடிக்கடி மாடிக்கு வந்துட்டு போறது ரொம்ப பழக்கம் தானே. இத பாரு, இதுக்கு முன்னாடி எப்படியோ அத பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது. ஆனா இப்ப நீ மாசமா இருக்க இல்லம்மா, அத கொஞ்சம் நினைவுல வச்சுக்கோமா. இப்படித்தான் அந்த பூனை எதையாவது உருட்டிக்கிட்டு இருக்கும். நிழல பார்த்து பயந்தா கூட போச்சு. தேவையில்லாம உடம்பு மனசு ரொம்ப அவஸ்தைப்படும் மீனாட்சி. இதெல்லாம் பெரியவங்க சொன்னா நீ கேட்கணும். இனிமே இந்த மாடி பக்கம் தனியா வராத. அப்படியே உனக்கு வரணும்னா நீ என்ன கூப்பிடு, பாட்டின்னு கூப்பிட்டா நான் ஓடி வந்து நிக்க போறேன். நான் கூட்டிட்டு வரேன், புரியுதா? வாமா, வா வா. ஆமாமா, பாத்துமா, பாத்து, இங்க பாத்து நட, இங்க பாத்து. நீ நடக்கிறத பார்த்தா எனக்கு திக்கு திக்குன்னு பயமா இருக்குமா. குழந்தை பத்திரமா. இவங்கிட்ட கைய கால ஆட்டாம சும்மா இருக்க சொல்லணும். இவகிட்ட மாட்டிக்கிட்டா அப்புறம் நம்ம கதி அவ்வளவுதான், சோத்துக்கு திண்டாடணும். பாத்துமா, பாத்து பாத்து. என்ன வசு மேடம் இந்த நேரத்தில் அடிக்கிறாங்க? சொல்லுங்க மேடம். பிரபு, ரஞ்சித்தை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல மேடம், விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா சிக்க மாட்டேன்றான். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கேன். ஆனா யார் ரூம்லயுமே அவன் இல்ல. நிச்சயம் ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கியிருக்க மாட்டான். ஆனா கையில அர்ஜுன் சார்ட்ட வாங்கின போனா நிறைய இருக்கு. அதை வச்சு பார்ல கட்டாயம் குடிக்க போவான்னு தோணுச்சு. அதனால பார்ல எல்லாம் தேட சொன்னேன். ஆனா அவன் அங்கேயும் இல்ல. வேற எங்கேயோ சேஃபா இருக்கான்னு நினைக்கிறேன் மேடம். இருக்கட்டும், எவ்வளவு நாள் தான் மறைஞ்சிருப்பான்னு பாப்போம். எனக்கு என்னமோ அவ சீக்கிரமே நம்ம கையில மாட்டுவான் தான் தோணுது. நீங்க வழக்கம் போல தேடிட்டே இருங்க. ஏதாவது முக்கியமான தகவல் கிடைச்சா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க மேடம். வசு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வசு? எனக்கு சத்தியமா புரியவே மாட்டேங்குது எதுவுமே. பைத்தியம் பிடிக்குது எனக்கு. சொன்னா கேளு வசு, அந்த பையன் வேண்டாம். நானே உனக்கு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். தயவு செஞ்சு நீ இதோட விட்டு. என்ன அர்ஜுன் சார் சொல்றீங்க? அவர் இல்லாம இன்னொருத்தரா? அர்ஜுன் சார், அவருக்கு என்ன சார்? நல்ல ராஜா மாதிரி. ஏய் நிறுத்து. ராஜா மாதிரியா? ஏற்கனவே நீ ராஜாவை பாத்திருக்கியா? சரி விடு, அட்லீஸ்ட் படத்துலயாவது ராஜாவை பாத்திருக்கியா? அப்புறம் எப்படி அந்த மூஞ்சியை நீ ராஜான்னு சொல்லலாம்? சொன்னா கேளு வசு, அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன் வாழ்க்கை நாசமா தான் போகும். வசு, அதுக்கு நீ தனியாவே இருந்துரு வசு. அப்படி மட்டும் சொல்லாதீங்க சார். நீங்க எந்த ராஜகுமாரனை கூட்டிட்டு வந்தாலும் அவரு மாதிரி வரவே வராது. அவரு கண்ணு இருக்கே, அதுக்கு யாரும் ஈடே ஆக மாட்டாங்க. உங்களுக்கு எப்படியோ தெரியல, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலேயே அவரு மட்டும்தான் எனக்கு பேரழகன். இனி என் கண்ணுக்குள்ளேயே நிக்கிறாரு. கண்ணுக்குள்ளேயே நிக்கிறானா? வாழ்ந்தா அவரு கூட தான் வாழணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். வசு, இதெல்லாம் ஆண்டவனுக்கே அடுக்காத வசு. அர்ஜுன் சார், நான் தான் சொன்னேன்ல, கோயில்ல வச்சு பாக்குறவர் தான் எனக்கு மாப்பிள்ளைன்னு. நான் மனசு அளவுல அவர் கூட பிக்ஸ் ஆயிட்டேன். இனி அதை என்னால மாத்திக்கவே முடியாது. உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிரியம் இருந்தா அவரை கூட்டிட்டு வாங்க. இல்லனா என்னை இப்படியே விட்டுருங்க. என் வாழ்க்கை இப்படியே போகட்டும். என்னது? நான் அவனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணுமா? ஏய், என்னால முடியாது, பாடி. என்ன அர்ஜுன் சார், நீங்க தானே எனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறேன்னு சொன்னீங்க. என் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை என்ன தேடி வந்திருக்கு. இப்ப முடியாதுன்னு சொன்னா எப்படி? போங்க, எப்படியாவது அவரை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. வசு, உன் இஷ்டத்துக்கு அளந்து விடாத. அவெல்லாம் உன் அழகுக்கு பக்கத்துல நிக்க கூட தகுதி இல்லாதவன். அவனை போய் நீ. சார், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். நான் வேணா அவர் அழகுக்கு ஈக்குவல் இல்லைன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவர் அழக மட்டும் குறை சொல்லாதீங்க.
உங்களால அவரை தேடி கண்டுபிடிக்க முடியாதுன்னா சொல்லிடுங்க, நானே தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். ஐயோ இவளா, ஏய் ஏய், அவன் அழகா, அவன் அழகாடி, இதெல்லாம் கேக்குறனே. ஐயோ, அந்த லேப்டாப் என்னோடது. தேர்றேன். ஏதாவது கோயில் வாசல்ல செதர் தேங்காய் பொறுக்கிட்டு இருப்பான், தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வரேன். ஒருவேளை அவன் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவ? அர்ஜுன் சார், அப்படி எதுவுமே நடக்க கூடாது. நடக்கவும் நடக்காது. ஏன்னா அந்த கடவுள் எங்க 2 பேரையும் கோயில்ல வச்சு மீட் பண்ண வச்சதே 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கு தான். நாங்க மேட் ஃபார் ஈச் அதர். அதனால கட்டாயம் அவரு பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாரு. நீ சொன்ன மாதிரி அவனை தேடி கண்டுபிடிக்கிறான். ஆனா அவன் ஒன்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டானா நீ அவனை மறந்துடணும். உனக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சார், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நீங்க அவரை கண்டுபிடிங்க. அவரா? ஆமா சார். இனி நான் எப்படி அவரை அவன் இவன் மரியாதை இல்லாம சொல்ல முடியும்? ஐ திங்க் எல்லாமே நல்லபடியா தான் முடியும் என் மனசு சொல்லுது சார். உள் மனசு நாசமா போக. நான் நாளைக்கே போய் அந்த தேங்காய் பொறுக்கிய தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வரேன். உன் மனசுல கொளிய வைக்க. சீ. அர்ஜுன் சார், என்ன? தூங்குறதுக்கு முன்னாடி குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ் இதெல்லாம் சொல்லணும். எதுக்கு? அப்பதான் மனசுக்கு பிடிச்சவங்க கனவுல வருவாங்க. ஓ, நீங்க எனக்கு ஸ்வீட் ட்ரீம்ஸ் சொன்னா அவரு என் கனவுல வருவாரு. 2 பேரும் ஜாலியா இருப்போம். எங்க எனக்காக ஒரே ஒரு தடவை என்கிட்ட ஸ்வீட் ட்ரீம்ஸ் சொல்லுங்க. இங்க பாரு, என்ன நீ கொலகாரனா ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மரியாதையா போய் தூங்கிரு. அடச்சே, அந்த தேங்காய் பொறுக்கி எங்க போனானே தெரியலையே. இவனெல்லாம் தேடி அலைய வச்சுட்டாலே இந்த வசு. அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஊரும் தெரியாது, பேரும் தெரியாது. கடவுளே, நீதான் எனக்கு எப்படியாவது ஒரு வழி காட்டணும். கடவுளே, வேண்டது உடனே உடச்சியா. சூப்பர் சூப்பர். தள்ளுங்க. ஒரு கீர்த்தி அவனுக்கு மாட்டக்கூடாது. அவனேதான். கடவுளே, சும்மா சொல்லக்கூடாதுப்பா. உடனே அவனை காட்டி கொடுத்துட்டேன். அடப்பாவி, 2021 மாடா இப்படி எல்லாம் இருக்கீங்க? எப்படி தேங்காயை கடிக்கிறான் பாரு. சரியான எலிவாயனா இருப்பான் போல இருக்கு. ஐயோ, இந்த மூஞ்சிய பார்க்கவே முடியலையே. என்ன பண்றது? இவங்கிட்ட கெஞ்சிதான் ஆகணும். ஏன்பா, யாரும் புடுங்கிக்க மாட்டாங்கப்பா. மெதுவா தின்னுப்பா, தொண்டையில மாட்டிக்க 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். மாட்டாம எப்படி தெரியாது எங்களுக்கு தெரியும். என்ன சார், தேங்காய் வேணுமா? ஏய், நீயே சாப்பிடு. அப்படியே வாயவே பாக்குறீங்க, வயிறு வலிக்காதா? போங்க சார். வந்துட்டார் வாயை பாக்குறேன். நான் பாக்குறேனா? டேய், சார் 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 சார், தப்பா நினைச்சிட்டீங்க. எனக்கு தேங்காய் சாப்பிட பிடிக்காது. என்னது? தேங்காய் சாப்பிட பிடிக்காதா? சார், தேங்காய் சாப்பிடாம எப்படி சார் நீங்களும் உயிர் வாடுறீங்க? சார், தேங்காய் தான் சார் இந்த உலகத்திலேயே அற்புதமான உணவு. டெய்லி 2 தேங்காய் சாப்பிட்டு பாருங்க, இந்த அஜித் குமார் மாதிரியே ஆரோக்கியமா பர்சனாலிட்டா இருப்பீங்க. சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தான் வந்தேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? சார், மட்டக்காய படக்குன்னு உடைச்ச மாதிரி படக்குன்னு சொல்லுங்க. அது ஏன் அவ்வளவு கஷ்டம்? செதறுதுங்க, சட்டுன்னு உடைச்ச மாதிரியே சொல்றேன். என்ன மாதிரியே நீங்களும் கருத்தா பேசுறீங்க சார். கருத்தா? எல்லாம் என் நேரம். என்ன பண்றது? சார், எனக்கு உங்களால ஒரு காரியம் ஆகணும். என்னாலயா? அப்படின்னா இந்த உலகத்திலேயே யாராலையும் செய்ய முடியாத வேலையா தான் இருக்கும் இல்ல? ஆமா சார், ஆமா. சரி சரி, விஷயத்துக்கு வாங்க. 12 மணிக்கு அங்காளம்மன் கோயில 108 தேங்காய் உடைப்பாங்க. நேரத்துல அங்க போகணும், இல்ல மூடி கூட கிடைக்காது. சார் 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 சார், இருங்க சார், இருங்க சார், நான் நேர விஷயத்துக்கு வரேன்.
நான் உங்களை ஒரு பொண்ணுகிட்ட கூட்டிட்டு போவேன். நீங்க அந்த பொண்ணை பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லணும். யார் அவங்க? அவங்களே நான் பிடிக்கலன்னு சொல்லணும்? ஐயோ, அதை எப்படி என் வாயால சொல்லுவேன்? அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கான். தெரியும் சார், இந்த பொண்ணுகளால எப்பவுமே எனக்கு பிரச்சனை தான். என்ன சார் சொல்றீங்க? அது இப்பனே தெரியல, காலேஜ் படிக்கிற காலத்துல இருந்து இது தொடங்குது. ஓ, காலேஜ்லாம் படிச்சிருக்கீங்களா? விடுங்க சார், கிண்டல் பண்றீங்களா? நான் சொல்றத மட்டும் கேளுங்க. சொல்லுங்க. நிறைய பொண்ணுங்க என் பின்னால லோன்னு சுத்துவாங்க. அதுல சில பொண்ணுங்க என்ன டீப்பா லவ் பண்ணுவாங்க. ஆனா நான் யாரையும் சட்டை பண்ணவே மாட்டேன். நீலாம் சட்டை போடுறதே பெருசு, சட்டை பண்ண மாட்டேனா? உங்களை பொண்ணுங்க லவ் பண்ணாங்க, உங்களுக்கு பிடிக்கல. கால கொடுமை. சொல்லுங்க, மேல சொல்லுங்க. என்ன சொல்ல? எனக்கு எப்பவுமே இந்த பொண்ணுகளால பிரச்சனை தான் சார். இப்ப கூட பாருங்க, ஒரு பொண்ணுக்காகத்தான் நீங்க என்ன தேடி வந்திருக்கிறீங்க. அது சார், நான் தெரியாம தான் கேக்குறேன். அழகா பிறந்தது என்னோட தப்பா சார்? சொல்லுங்க சார், அழகா பிறந்தது தப்பா? அழகா பிறந்தது தப்பா? என்ன சார்? அஜித் குமார்னு சொல்லும் போதே உன்னை ஏதாவது செஞ்சிருப்பேன். ஆனா இந்த வார்த்தைக்கு ஒண்ணு அஜித் குமாரா சொல்லு சொல்லு. சார் சார் சொல்லுங்க சார், ஏன் அமைதி ஆயிட்டீங்க? கூல். அட சொல்லுங்க சார். சார், ஒண்ணு இல்ல சார், உங்க பேருக்கும் உங்க பர்சனாலிட்டிக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கா? அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓகே, நீங்க அஜித்தாவே இருங்க. ஆனா நான் கேட்ட ஹெல்ப்பை மட்டும் கொஞ்சம் பண்ணிருங்க. என்னையே நக்கல் அடிச்சுட்டு அப்புறம் எந்த மூஞ்சி வச்சுட்டு சார் என்கிட்ட வந்து ஹெல்ப் கேக்குறீங்க? சார் ப்ளீஸ் சார், கோச்சுக்காதீங்க சார். ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை, நீங்க தான் சார் எப்படியாவது காப்பாத்தணும். அப்படி வா வழிக்கு. இப்ப சொல்றா, நான் என்னடா பண்ணணும்? நான் உங்களை ஒரு பொண்ணுகிட்ட கூட்டிட்டு போவேன். அவளை நீங்க பிடிக்கலன்னு சொல்லணும். அந்த பொண்ணு ஏன் நான் பிடிக்கலன்னு சொல்லணும்? ஐயோ சார், அவளுக்கு உங்களை தான் ரொம்ப பிடிச்சிருக்கான். கட்டுனா உங்களை தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நின்றுட்டு இருக்கா சார். அடப்பாவமே. ஏன் சார், என்ன பிடிக்கிற பிள்ளைகளை எல்லாம் நான் கட்டிக்கணும்னா எத்தனை பிள்ளைகளை நான் கட்டிக்கிறது? சரி ஓகே சார், நான் வந்து நீங்க சொன்ன மாதிரியே அந்த பிள்ளைய எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி உங்க ப்ரோக்ராம கேன்சல் பண்ணிடுறேன் சார். சார் ரொம்ப நன்றி சார், மத்தது நான் பாத்துக்கிறேன் சார். கண்டுபிடிச்சிட்டேன் சார், நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்சீங்க? நீங்களும் அந்த பொண்ணை லவ் பண்றீங்க. ஆனா இருந்தாலும் என்ன பண்றது, உன் பர்சனாலிட்டிக்கு அது செட்டே ஆகல. என்னதான் பிடிச்சிருக்குதுங்கிறா. நான் வந்து அங்க வந்து எனக்கு ஒண்ணு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா ஊர் விட்டு கிளியர் ஆயிடும். அதானே அவங்க உங்களுக்கு கிடைச்சிருவாங்க. அதானே? ஐயோ, இவன் பேச்ச தாங்க முடியலையே. சரி சார், கவலைப்படாம போங்க சார். ஒரு ஆம்பளைக்கு ஆம்பளை தான் சார் கல் பண்ணணும். நீங்க அந்த பொண்ணுகிட்ட எனக்கு கூப்பிட்டு போங்க. நான் அங்க வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லி உங்க ரூட்டை கிளியர் பண்ணி விட்டுறேன் சார். இப்பதான் சார் என் கண்ணுக்கு நீங்க அஜித் குமார் மாதிரியே தெரியுறீங்க. ஐயோ அழகண்டா. நான் வரேன் சார். போடா. சரிடா பல்ல. ஐயோ ஆமா, அற மூடி விடுவனா? என்னடா பகல்ல இவ்வளவு லைட் போட்டிருக்கானுங்க, ஒருத்தருக்கு கண்ணு தெரியாதா? பேண்ட் அவுக்குறான். அப்படிலாம் பண்ணக்கூடாது, இது பப்ளிக் பிளேஸ். போலாமா? அது வந்து சரி ஒண்ணு இல்ல, போ வாடா. வா, கையோடுப்பா. வா, பேண்ட் அவுறதல்ல. வா, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஓகே. ஜமுக்கா. ஐயோ, குரங்கு மாதிரி பண்றானே. நான் சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. அப்ப வந்த உடனே பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் நான் கரெக்டா பண்ணுவேன். ஏய், என்னடா அது? நாகரீகம். என்னது? அதெல்லாம் உனக்கு புரியாதியா? அதுக்கெல்லாம் காலேஜ் போயிருக்கீங்க. என்னமோ பண்ணி தொலை. சொல்லுங்க அர்ஜுன் சார். வசு எங்க இருக்க? அர்ஜுன் சார், நான் அவரை பார்க்க தான் வேகமா வந்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். ஐயோ, சரி சீக்கிரம் வா. சரி அர்ஜுன் சார்.
அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. அட கொடுப்பா. அழக்கண்டா நீ வெறுக ஏறுது. பொறாமப்படாத சார், அரை மூடி தேங்காய் சாப்பிடுங்க, அழகா ஆயிடுவேன். டேய் எலிப்பெல்லாம் என்ன ரொம்ப சோதிக்கிறடா. வசு சீக்கிரம் வாடி. வசு வசு டேய் இங்க பாரு, அந்த பொண்ணு வருது.